Dr. Srivarma, Ayur Tarum Ayurveda, powered by Sri Kumaran Thangamaligai, Manju Group, Sims Hello Doctor, Ashwin Sweets, Amman TRY TMT Kambigal, no twist, no risk. Behind Notes Rahu Kedu Payirchi 2025 title sponsor Dr. Srivarma Wellness அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும் powered by Sri Kumaran Thangamaligai, India's most trusted jewelers, Manju Group's building legacies beyond boundaries, Sims Hello Doctor, discover the true joy of good health, Ashwin Sweets, house full of happiness, no twist, no risk, Amman TRY TMT கம்பிகள் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் தைரியம் வரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஜென்மத்தில் வரக்கூடிய குருவாலே கிடைக்க போது இந்த ராகு அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். பெற்றோர் பெரியவருடன் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும். அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. தொலை தூரத்தில் இருக்கீங்கன்னா கூட வீடியோ கால்லையாவது பேரண்ட்ஸ் கிட்ட ரெகுலராக பேசும். திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஹெல்த் ஆஸ்பெக்டை ரொம்ப கவனமாக பார்த்துக்கும். ஹெல்த்தில் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் 20 வயது 24 வயதை கடந்தவர்கள் கூட முழு ஹெல்த் செக்கப், ஃபுல் ஹெல்த் செக்கப் சொல்கிறாங்களே, அதை பண்ணக்கூடிய ராசியிலே நான் பார்க்குறது இந்த வருஷம் மிதுனம். இல்லைன்னா சடன் கொலாப்ஸ் ஆகிறது தான் இந்த மிதுனத்துக்கு காணப்படுகிறது. அதனால் முதலே செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அனுபவிக்க போகிறீங்க. இந்த 12 ராசியில் அனுபவிக்க போகிற ராசியில் 3-4 ராசி தான் அதில் மிதுனம் வருது. அதனால் சந்தோஷமாக அனுபவிச்சுக்கணும். எல்லா விதத்திலும் ஞான மார்க்கம் இருக்கும். தெய்வ யாத்திரைகள் நிறைய மேற்கொள்ளக்கூடிய ராசியில் யார் பார்த்தா மிதுனம் இருக்கும். குடும்பத்தில் சகோதரர்கள் விஷயத்தில், பெரியவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் இறங்கி போயிடுங்க. நிறைய அற்புதம் ஏற்படும். அதே போல் குடும்பத்தில் எல்லா தடையும் நீங்குது. திருமண தடை, புத்திர சந்தான தடை, ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பாகி மறுமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க, இந்த 90s கிட்ஸ் எல்லாம் கிடையாது, 60s கிட்ஸுக்கு கூட நல்லது நடக்குமா. அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். துணை இல்லாத இருந்தீங்கள் என்றால் நீங்கள் வேஸ்ட். ராகு கேது 2025 மிதுன ராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா டெட் ஸ்லோவாக இருக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியாது. நல்லா இருக்கலாம் சொல்கிறாங்க, ஆனால் இப்படி போயின்னு இருக்கேன்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 months பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஜெட் வேகத்தில் எல்லா காரியமும் பறக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நானாவது அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பாங்க. ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே சில விஷயங்களில் பேசல கவனம். ஏன்னா 2க்கு 2ல் கேது இருக்கார், 2ஆம் இடத்துக்கு 2ல் கேது இருக்கார். அதனால் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பு, வேலைக்கு அதாவது வேலை வாய்ப்புக்காக பக்கத்துலேயே வீடு பார்த்தாங்கன்னா எந்த நேரத்தில் 24 மணி நேரத்தில் கூப்பிட்டே இருப்பாங்க. இதுக்கு தான் இந்த பக்கத்தில் வரவே கூடாதுங்கிறதுங்கிற மாதிரி. அது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் பண்ணாங்கன்னா தொல்லை அதிகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளுடைய ஸ்கூலுக்காக இடமாற்றம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடுறது, இடமாற்றம் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருந்து கொண்டிருக்கும். ஃபஸ்ட்டு எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா தோல்வி மாதிரி தெரியக்கூடிய காலமும், பின்னாடி எல்லா விஷயங்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு நிறையா இருக்குது. அதாவது இளைய சகோதர சகோதரிக்காக நான் இழந்தது ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கேன். அவங்க கல்யாணத்துக்கு, அவங்களுடைய படிப்புக்கு, அவங்களுக்கு இதுக்கு, அவங்க இதுக்குன்னு வீட்டில் இருக்கிறவங்க பட்டியலிட்டு லிஸ்ட்டு போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப ஸ்பூன் ஃபீடிங் சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா கணபதி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும் மிதுன ராசி நண்பர்களுக்கு. தொழில் ஸ்தானம் மிக மிக நன்றாக இருக்கும். ஆனால் தாமதமாக நடக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் ஆரம்பத்தில் தோல்வி ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் மறுபடியும் முயற்சி பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். இன்னொன்று தொழில்துறையில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. அதாவது புதிய எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள் இருந்த உரசல்கள் நிச்சயமாக தீரும். மனைவி உங்கள் மீது மிகுந்த அன்போடு இருப்பார். பெண்ணாக இருந்தால் கணவனும், ஆணாக இருந்தால் மனைவியும் கண்டிப்பாக உங்களோடு மிகுந்த அன்பாக இருப்பா அப்படின்னு இருக்குது. இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மாத்திரம் மிகுந்த அக்கறை தேவை. ஏன்னா இளைய சகோதரன் ஸ்தானத்தில் இந்த கேது இருக்கார். அதனால் அவருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை. தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. மற்றபடி இந்த வருஷம் நல்ல யோகம்தான். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு வருடத்தின் ஒரு 3 மாதம் கழிச்சு, அதாவது இந்த ராகுகேது பயிற்சியான 3 மாதம் கழித்து உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் ஒரு 3 மாதம் கழிச்சு, அதாவது ஆவணி மாதம் அல்லது ஐப்பசி மாதம் தொடங்கினா
கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஆனால் திருமணம் முடிந்தால் உடனடியாக திருமணம் நடத்தி விடுவது நல்லது. ரொம்ப நாள் நீங்கள் பெண்டிங் வச்சுக்கினா திருமணத்தில் தடை யாராவது ஏற்படுத்திடுவாங்க. அதனால் திருமணம் முடிந்தால் உடனடியாக நடத்தி கொள்வது நல்லது. மற்றபடி இந்த வருஷம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த உங்கள் ராசிநாதன் புதனால் அவதார விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு முறை குருவாயூர் போட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் அடுத்த ராகுகேது பயிற்சி வரையில் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை ஏற்பட்டு நல்ல சுகத்தை பெறுவீர்கள் என்பது உறுதி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் கேது. ஸோ எதிர்பாராத பணவரவு உண்டு, சேமிப்பு பண்ண முடியும். இதுவரை சம்பாரிச்சதெல்லாம் செலவாயிடுச்சுன்னு நினச்சவங்களாம் கூட இனிமேல் சேமிக்க முடியும். மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய ஆலோசனைக்கு உங்களுடைய நிர்வாகத்தில் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை கூடும். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மருத்துவ சிகிச்சையின் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால மேலும் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த பூர்வீக சொத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். 90 கிட்ஸை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கதவு திறந்திருக்கு. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே 7ஆம் இடத்தை ராகு பகவானும் பின்னோக்கிய பார்வையால் பார்க்கறதுனால ஸோ நீங்கள் விருப்பப்படி நீங்கள் யாரையாவது மனசில் நினச்சிருந்தீங்கன்னா கூட அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் நீங்கும். குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஒரு வேலை ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே உதவி செய்வாங்க. கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள்லாம் தீரும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நிர்வாக திறமை வெளிப்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய நிர்வாகத்தை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அதை விட பெரிய கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போக ஆசைப்படுகின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு போகும்போது தான் ஒருத்தர் வெளிநாட்டில் பிஆர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது அற்புதமான காலம். தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலே போடுங்க. ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணவங்க இன்னொரு ஹோட்டலில் வைங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம். பிஹைண்ட் ராகு கேது பயிற்சி 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.